நாங்கள் செய்கிற தவறுகளை பத்திரிகைகள் கண்டுக்கூடாதுன்னு கட்சிகள் எப்படி ஓட்டுக்கு பணம் கொடுக்குதோ அந்த மாதிரி தேர்தல் கமிஷனே பத்திரிகைகளுக்கு பணம் கொடுத்து விளம்பரம் கொடுத்துருக்கிறது. உண்மையிலே மோடி 3வது முறை ஒரு பிரதமர் என்ற ஒரு மனநிலையில் உண்மையான ஒரு மனிதராக இருந்தால் ஒரு மன்னிப்பு கேட்கணும். யார் முரண்டு பிடிக்கணும்? சந்திரபாபு நாயுடு என்னெல்லாம் சலுகை போட்டால் அந்த கட்சிகள் அடங்கும்னு எல்லாரும் தெரியும். முதல் முறையாக அண்ணாமலைக்கு எதிராக ஆளுநர் தமிழிசை, முன்னாள் ஆளுநர் தமிழிசை ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. 2026 அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு ஒரு நல்ல பாஜக தலைவர் தேவை. சசிகலாவையோ டிடியோ இணைப்பதில் தான் சிக்கல் இருக்குது. நாதஸ்மேனர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இருக்க இந்த அரசியல் மாற்றம் யாருக்கு லாபமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழகத்தில் அரசியல் மாற்றம் நடக்கலையே. இல்லை சார், அந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் 2 கட்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் 20% நான் பழைய விட அதிகமாக வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அதிமுகவும் பாஜகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் யாருக்கு இது பாசிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் புள்ளி விவரங்கள் சொல்லுறதுனால பலனே கிடையாது. ஜெயிக்கிறது தான் முக்கியம். ஒரு ஓட்டில் நீங்கள் என்ன ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் தான் ஜெயிச்சிங்க. இல்லை ஒரு ஓட்டில் என்கிட்ட தோத்தாரு, ஒரு ஓட்டில் தோத்தா நான் மேடை போட்டு சொல்கிறதுல பலனே கிடையாது. நீங்கள் ஜெயிச்சு எம்எல்ஏவோ எம்பியோ ஆக போகிறீங்க. அதனால் இந்த புள்ளி விவரங்கள், அப்புறம் ஏரியா வைஸ், வார்டு வைஸ், இதெல்லாம் கட்சிக்குள்ளே பேசுகிற கணக்குகள். இது மக்கள் மன்றத்தில் போய் எடுபடாது. நீங்கள் ஜெயிச்சாதான் எம்எல்ஏ, ஜெயிச்சாதான் எம்பி. 11.22, 20.17 இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அதனால் தங்களை ஏமாற்றி கொள்வதற்காக, இல்லை மக்களை ஆறுதல் படுத்துகிற என்ற நோக்கத்திற்காக சொல்லப்படுகிற தகவல் தான் இந்த புள்ளி விவரங்கள். அதனால் கட்சிக்கு லாபம் கிடையாது. அதிமுக கடந்த 2019 இந்த நிலைமை வேறு, அப்போ இருக்கிற குழப்பங்கள் வேறு. ஆனால் நீங்கள் கட்சி விட்டு கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்கீங்க, ஒற்றை தலைமைன்னு சொன்னீங்க. உங்கள் தலைமையில் நீங்கள் எத்தனை சதவீதம் வாக்கு வங்கி வைத்திருப்பது என்பது மக்களும் பார்ப்பாங்க. அதுக்கு சொல்லணுமே தவிர நான் வளர்ந்திருக்கிறேன் அப்படின்றது என்ன கணக்கு? 1.07% தான் சொல்கிறாங்க. அப்போது அது எப்படி மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும்? நீங்கள் இப்போது தமிழ்நாட்டில் ஒரு 4-5 தொகுதியில் தான் 30% மேலே வச்சுருக்கீங்க. மற்ற எல்லாமே குறைஞ்சிருக்கு, வாக்கு சதவீதம் குறைஞ்சி. 13 தென் சென்னையில் டெபாசிட் போயிருக்கு. அதாவது 7 இடங்கள் டெபாசிட் போயிருக்கு. அதில் தேனி டெபாசிட் போயிருக்கு. உங்களுக்குலாம் அது ஏடிஎம்கே பில்ட்டு. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் கன்னியாகுமரி விட்டுருங்க, தேசிய கட்சிகளுக்கு சாதமானது. தென் சென்னை சரி, தலைநகர் திமுக கோட்டை விட்டுருங்க. தேனி, ராமநாதபுரம், அப்போ என்ன அர்த்தம்? ஸோ உங்களுக்கு கட்சியை வளர்ப்பதில் நீங்கள் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறீங்க? ஒன்று, என்ன மாதிரியான கூட்டணி அமைக்கிறீர்கள்? 2வது, திமுக விட 1 அல்லது 1-2% கூடுதலாக இருக்கிற வாக்கு வங்கி வைத்திருக்கிற கட்சி அதிமுக. நீங்கள் இத்தனை சரிவுகள் ஏன் அப்படின்றத நீங்கள் தான் சுய விமர்சனம் செய்யணும். கட்சி வேறு லெவலில் வளர்க்கணும். ஓகே சார். சார், இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வயர் ஒரு விஷயத்தை வெளியிட்டிருந்தாங்க. யாருக்கு 140 தொகுதிகளில் விவிபேட்டுக்கும் அந்த என்ன வாக்குகளுக்கும் வித்தியாசம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் காங்கிரஸ் கையில் எடுத்து போராடுச்சுன்னா திருப்பி ரீகவுண்டிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அது ரீகவுண்டிங் விஷயத்தில் தேர்தல் கமிஷன் எப்படி முடிவெடுக்கணும்னு எனக்கு தெரியல. ஏனென்றால் தேர்தல் கமிஷன் நம்ம பார்த்தோம், அறிவித்ததோடு சரி, அப்புறம் 4ஆம் தேதி முன்னாடி, ஒரு நாள் முன்னாடி அவங்களே கை தட்டிக்கிட்டாங்க. எப்படி நாங்கள் நல்லா தேர்தல் நடத்தணும்னு. இல்லை சார், கொல்கட்டா போன்ற இடங்களில் கலவரம் நடந்துருந்துச்சு, கலவரமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, அதெல்லாம் கூட விட்டுருவோம். ஆந்திராவில் நடந்தது, கல்கத்தாவில் நடந்ததெல்லாம் விட்டுருவோம். தேர்தல் சிறப்பாக நடந்தது அப்படின்னு யார் சொல்லணும்? மக்கள் சொல்லணும், எதிர்கட்சிகள் சொல்லணும், ஆளுங்கட்சி சொல்ல மாட்டாங்க. எதிர்கட்சி சொல்லணுமா இல்லையா? நீங்களே 3 பேர் கை தட்டிக்கிட்டீங்க. என்ன போட்டிங்க? மீம்ஸ்லாம் பார்த்தோம். தேர்தல் கமிஷன் எங்கே என்று கேட்டார்கள், காணவில்லை என்று சொன்னார்கள். நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம்னு சொன்னாங்க. எங்கே இருந்தீங்க இத்தனை நாளாக? திடீர்னு ஒரு காட்சி. நான் என்ன கேட்குறேன், இது வரைக்கும் தேர்தல் கமிஷன் என்றைக்காவது விளம்பரம் கொடுத்து பார்த்துருக்கீங்களா? இல்லை உங்கள் அப்பா கிட்டே கேளுங்க, இல்லை உங்கள் வயசு முதிர்ந்தோர் யார்கிட்டே கேளுங்க. அவர்கள் மக்களுக்கு நன்றின்னு பத்திரிகைகளை தேர்தல் கமிஷன் விளம்பரம் கொடுக்குற அளவுக்கு இருக்குது. என்னென்னா, நாங்கள் செய்கிற தவறுகளை பத்திரிகைகள் கண்டுக்கூடாதுன்னு கட்சிகள் எப்படி ஓட்டுக்கு பணம் கொடுக்குதோ அந்த மாதிரி தேர்தல் கமிஷனே
பத்திரிகைகளுக்கு பணம் கொடுத்து விளம்பரம் கொடுத்துருக்கிறது. என்ன மோசடி? நீங்கள் தேர்தல் கமிஷனுக்கு பல கோடி ரூபாய் இருக்கலாம் செலவு செய்வதற்கு. அதுக்கு வந்து நன்றின்னு சொல்வதற்கு தேர்தல் கமிஷன் எதுக்குங்க? என்ன வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு? இது வரைக்கும் நடந்த தேர்தல் இதுதான் வாக்கு சதவீதம் குறைவான தேர்தல். அப்போது நீங்கள் 85% வாக்கு மக்கள் வந்து செலுத்தி விட்டது போலவும் 90% மக்கள் வாக்கு செலுத்தி விட்டது போலவும் எதுக்கு நன்றி? 30 கோடி பேர் ஓட்டே போடாமல். அதாவது எதுக்கு நன்றி? எங்களை பற்றி கேவலமாக திட்டாதீங்க, மீடியாவில் எழுதாதீங்க, வெகுஜன மீடியாக்களுக்கு விளம்பரம் கொடுக்குற மோசடி தேர்தல் கமிஷன் செய்கிறது என்றால் நீங்கள் சொன்ன தேர்தல் மறுவாக்கு எண்ணிக்கை, விவிபேடு, அப்புறம் நடந்த 17 ஃபார்ம் சி இதெல்லாம் கம்பேரிசன் பண்ணி தீர்ப்பு கொடுத்துருமா? சத்தியமாக செய்யும். ஓகே சார். இதை தாண்டி மணிப்பூரில் என்ன கலவரம் நடந்துட்டு இருக்கு? இவங்க மோடியோட கவர்மெண்ட் செகண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா காஷ்மீரில் தொடர்ச்சியாக 2 வாட்டி தாக்குதல் நடந்திருக்கு. இதெல்லாம் எதை காட்டுது? திருப்பி மோடி வந்தாலும் இதெல்லாம் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குன்னு சொல்கிறது காட்டுதா, இல்லைனா எந்த ஒரு கவர்மெண்ட் வந்தாலுமே இதெல்லாம் மாற்ற முடியாதுன்னு காட்டுதா? மணிப்பூர் என்பது வேறு விவகாரம். ஜம்மு காஷ்மீர் நடந்த தாக்குதல் வேறு தாக்குதல். அதாவது அங்கே இருக்கிற பொதுமக்கள் மீது அல்லது யாத்திரிகர்கள் மீது நடத்துகிற தீவிரவாத தாக்குதல் என்று சொல்கிறார்கள். அந்த விஷயம்லாம் புலனாய்வு பிரிவு சொன்னப்போ தான் முடிவெடுக்க முடியும். அது வேறு, அது கண்டிக்கத்தக்கது. அது வந்து உண்மையிலே வந்து கடும் நடவடிக்கை எடுத்து தாக்குதல் நடத்துகிறவர்களை வந்து என்ன வேணால் பண்ணுங்க, தூக்கில் கூட போடுங்க. ஆனால் மணிப்பூர் அப்படிப்பட்ட விஷயம் அல்ல. 2 இனக்குழுக்கள், 2 பொதுமக்கள் மத்தியில் ஒரு வேறுபாடு காரணமாக 2 குரூப்பாக சண்டை போட்டுக்கிறாங்க. 1 வருஷமாக சண்டை நடக்குது. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பித்தார்கள் இந்திய மக்கள். நீங்கள் 400 இடம் சொன்னீங்க, 240 வந்துச்சுல. தேர்தல் பதவி ஏற்ற உடனே, பிரதமராக பதவி ஏற்ற உடனே உத்தரப்பிரதேசத்துக்கு போய் விவசாயிகள் மாநாட்டில் கலந்துக்கிறார். நாளைக்கு இத்தாலிக்கு போகிறார். உண்மையிலே மோடி 3வது முறை ஒரு பிரதமர் என்ற ஒரு மனநிலையில் உண்மையான ஒரு மனிதராக இருந்தால் அவர் மணிப்பூருக்கு போய் மன்னிப்பு கேட்டுக்கணும். சிதம்பரம் அவர்களும் அதை தான் கேட்டிருக்காரு. பிரதமர் எப்போ மணிப்பூருக்கு போய் மன்னிப்பு கேட்டுக்கணும். எனக்கு ஓட்டு போட்டீங்க, ஓட்டு போடல செகண்டரி, நான் வந்து இந்த பிரச்சனையை கையாள தவறிவிட்டேன் என்று சாஷ்டாங்கமாக மணிப்பூர் எல்லையில் வழங்கியிருக்கணும். அப்போது நீங்கள் வந்து விவசாயிகள் மாநாட்டுக்கு வந்து முதல் கையெழுத்து ஆண்டுக்கு 6000 ரூபாய் கொடுக்குற ஃபைலில் கையெழுத்து போட்ட உடனே உத்தரப்பிரதேச விவசாயிகள், ஹரியானா, பஞ்சாப் எல்லா விவசாயிகளும் வந்து உங்களை வந்து கட்டி பிடிச்சிக்க போகிறாங்களா? நீங்கள் கேம் ஆடுறீங்க, அவனுக்கு தெரியாதா? அந்த போராட்டம் உத்தரப்பிரதேச தோக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது விவசாயிகள் வந்து. ஆமாம், நீங்கள் அந்த தேர்தலுக்காக தான் நீங்கள் வந்து வாபஸ் ஆகுனீங்க, ஆட்சியை பிடிச்சிங்க, அது வேறு விட்டுருங்க. ஆனால் உண்மையிலே போராடுகிற மக்களை அழைத்து பேசுவதற்கு ஒரு தலைவன் முன்வரவில்லை என்றால் அது அவர் எதுக்கு தலைவர்னு சொல்லணும்? அதனால் முதல் முறையாக நீங்கள் வந்து ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் இந்திய அளவில் அது மணிப்பூர் மக்கள்கிட்ட தான் கேட்கணும். அவர் உடனே இத்தாலிக்கு போவதை நிறுத்தலாம். ஏன்னா G7 போய் நீங்கள் ஒன்றும் பெரிய சாதனை பண்ண போகிறதில்ல. அது G7 நாட்டில் இந்தியா இருக்கா? இல்லை. அப்போது அந்த மாநாட்டுக்கு போய் என்ன பிரயோஜனம்? சிறப்பு அழைப்பாளராக போய் அங்கே வந்து படம் எடுத்துக்கொள். மீண்டும் உலக நாடு ஃபுல்லாக சுற்றிட்டீங்க, 500 முறை ட்ராவல் பண்ணிட்டீங்க, திரும்ப போய் படம் எடுத்துக்கிறது, கையாட்டுறது, அங்கே இந்திய மக்கள்கிட்ட வந்து கூப்பிட்டு ஆடிட்டோரத்தில் இந்தியா மக்கள்கிட்ட உட்காந்து மோடின்னு கைத்தட்ட வைக்கிறது, எதுக்குமே பலனில்லாத செயலை மீண்டும் மோடி தொடங்கி இருக்கிறதாக தான் நான் பார்க்குறேன். இந்த ஒரு கூட்டணி ஆட்சி கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? 5 வருஷம் நிச்சயமாக கண்டினியூ ஆகும். சமாளிப்பதற்கு பாஜக தயாராக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் யார் முரண்டு பிடிக்கணும்? சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும். அவங்கள எப்படி சரி கட்டுவதற்கு அவங்களுக்கு தெரியும். என்னெல்லாம் சலுகை போட்டால் அந்த கட்சிகள் அடங்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. அஜித் பவார் மேலே எத்தனை கேஸ் இருக்குது? அவர் சீட் மந்திரி பதத்திலும் கோச்சிங் இருக்கார்ல, ஃபைல் எடுக்கணும்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து என்ன பண்ணுவார்? அமைச்சர் பதவி வேணான்றவர். பிரபுல் பட்டேல் நான் சும்மா பார்த்துக்கிறேங்க, சும்மா கூட இருக்கட்டும்ன்றார். அதனால் பாஜக இன்னும் வலிமையாக இருக்கிறது. 240 இடங்கள் பெற்றுவிட்டது, வலிமையாக இருக்கிறது. கூட்டணி ஆட்சி என்பது இந்தியா ஒன்றும் பார்க்காத விஷயம் இல்லை, பார்த்த விஷயம்தான். UPA 1 UPA 2ல் கூட்டணி ஆட்சி தான். அதே காங்கிரஸ் ஆட்சி திமுக மேலே வழக்கு போடலையா? அவங்க ஆட்சியில் ஜெயிலுக்கு போகலையா? அதனால் அது ஒரு மேட்டரே கிடையாது. நீங்கள் வந்து டெல்லியில் உட்காந்தா எல்லாருக்கும், எல்லா தேசிய கட்சிக்கும் மூளை கொஞ்சம் மங்கிரும். அது காங்கிரஸ் வந்தாலும் அப்படி தான், பாஜகவில் இருந்தாலும் அப்படி தான். அதனால் அது ஓடும். ஓகே சார். தமிழ்நாட்டில் பாஜக தலைவர் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா தொடர்ச்சி அந்த பேச்சு தான் ஓடிக்கிட்டே இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக. ஏன்னா உள்கட்சி பூசலும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மாற்றி ஒருத்தர் மேலே ஒருத்தர் அந்த குற்றச்சாட்டுகளை பகிரங்கமாக பொது வழியில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறது? அதுக்கு தான் அவர் செக் வச்சுருக்கார்ல.
பேட்டியை பேட்டி கொடுக்கக்கூடாது, யாரும் கொடுக்கக்கூடாது, கட்சிகளுக்கு தான் கொடுக்கணும்னு. அதனால் தமிழிசைக்கு வைத்தப்பட்ட செக்கு தான் அது ஒன்று. ரெண்டாவது, உட்கட்சி பூசல் வந்து எப்பவுமே இருக்கும், இல்லாமல் இருக்காது. முதல் முறையாக அண்ணாமலைக்கு எதிராக ஆளுநர் தமிழிசை, முன்னாள் ஆளுநர் தமிழிசை ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்று நடந்த ஆந்திராவில் இப்போது சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் தமிழிசை அவர்களை அமித்ஷா கூப்பிட்டு கண்டித்ததாக செய்திகள்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. கூப்பிட்டு மேடையிலே கூப்பிட்டு கண்டித்ததாக சொல்கிறார்கள். எனவே தமிழிசை அண்ணாமலைக்கு எதிராக பேசுவாரா தெரியாது. இது அண்ணாமலைக்கு, இன்னும் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு பெரிய உந்து சக்தியாக இருக்கும். எனவே உட்கட்சி விவகாரம் உள்ளே இருக்கும், இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அண்ணாமலை மாற்றப்படுவாரா, இன்னும் 2 வருடம் திமுகவை எதிர்ப்பதற்கு இவர்தான் சரியான ஆள் என்று ஆர்எஸ்எஸ் முடிவு செய்தால், பாஜக முடிவு செய்தால் அவர் நீடிப்பார். வேண்டாம், நமக்கு இவர் திமுக எதிர்க்கிறது முக்கியம் இல்லை, 2026 அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு ஒரு நல்ல பாஜக தலைவர் தேவை அப்படின்னு மத்திய தலைமை முடிவு செய்தால் அப்போ மாற்றுவாங்க. இதை தாண்டி தமிழ்நாடு அரசியல் களம் வந்து பார்த்தீங்கன்னா 2026 நகரும் போது யார் தலைமையில் நகரும்னு நினைக்கிறீங்க? அதிமுக ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் இணைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் தீவிரமாக இருக்கார் எடப்பாடி. ஆனால் இவங்களெல்லாம் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேசி பழனிசாமியும் புகழேந்தியும் வந்து தனியாக இப்போ ஒரு இது ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அதிமுகவை ஒன்று இணைக்கும்னு நினைக்கிறீங்களா? அதிமுகவில் வந்து ஓபிஎஸ் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். ஏன்னா ஓபிஎஸ்ஸால் ஒரு பெரிய பலன் கிடையாது. ஒரு பெரிய பலன்னா பெரிய சண்டை போடுற அளவுக்கு இனிமேல் ஃபைட் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். ஒரு உணர்ந்து கூடிய தருணம் இந்த ராமநாதபுரம் தோல்வியிலே தெரிஞ்சிருக்கும். அதனால் அவர் வந்து இணைப்பதற்கு எடப்பாடி மனசு வைக்கணும். எடப்பாடி ஏற்றுக்கிட்டால் ஓபிஎஸ் இணையலாம். சசிகலாவையோ டிடியோ இணைப்பதில் தான் சிக்கல் இருக்குது. ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டு உனக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி தரேன், சும்மா இருங்கன்னா இருந்துருவார். உங்கள் மகனுடைய எதிர்காலம், ஏன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது. இனிமேல் உங்களுடைய மகனுடைய எதிர்காலத்திற்கு இந்த கட்சியை வந்து பயன்படுத்தி சொல்லுங்கள். மாவட்ட அரசியலில் மட்டும் தலையிட சொல்லுங்கள், வேறு ஸ்டேட் பாலிடிக்ஸில் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஏற்றுப்பார். ஏன்னா இதற்கு மேலே மோசமான நிகழ்வுகளை ஓபிஎஸ் சந்திக்க தயாராக இருப்பாரா? அதனால் இதோடு முடிவு கட்டுவதற்கு ஓபிஎஸும் தயாராக இருக்கணும், எடப்பாடியும் மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கு அந்த இது ஒரு ஒற்றுமைப்படுத்தினால் 1% 1/2% அந்த வாக்கு வங்கி அதிமுக பயன்படும் என்றால் சேர்த்துக்கொள்ளில் தவறே இல்லை. ஏன்னா அந்த பொதுமக்கள் மத்தியில் இருக்க விஷயம் இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்கன்ற ஒரு பார்வை தான் இருக்குது. மேபி இந்த ஒரு பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னா அதிமுகவோட இது பழைய பிரிங் பேக் ஆகிறதுன வாய்ப்புமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ் வந்து சேர்ந்த உடனே அதிமுக அப்படியே உச்சத்துக்கு போயிருந்து யார் சொன்னா? அவர் 2021 இருக்கும்போது தென் மாவட்டத்தில் அவருடைய ஜாதி ஓட்டு குறைஞ்சிருக்கு. அவரால் என்ன பலன் என்பது இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பிளவு என்று நம்ம பேசுகிறோம்ல, அதிமுக 90 டிகிரி செங்குத்தாக பிளவுபட்டது போல் பேசுவது முதல்ல தவிர்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, அந்த கட்சியில் சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை, அதுதான் சொல்கிறேன். மற்றபடி இந்த பிளவுலாம் வந்து பெரிய பிளவே இல்லை, ஃப்ராக்ஷனல் தான், ரொம்ப ஃப்ராக்ஷனல். ஆனால் எடப்பாடி மீடியா மத்தியில் பிளவு என்று பேசுவதை நீங்கள் தவிர்க்கணும்னு சொல்கிறார்ல, அதுக்கு அவர் முன் வரணும். இப்படிப்பட்ட ஆட்களை சேர்த்துக்கொள்ளணும். ஜேசிடி பிரபாகரனோ, மனோஜ் பாண்டியனோ, கேசிபியோ, புகழேந்தியோ பெரிய கலகம் செய்கிற தலைவர்கள் அல்ல. அவங்க ஏதோ ஒரு இடம் தேடி ஒரு பொறுப்புக்காக இருக்கிறார்கள். அவங்க அக்காமடேட் பண்ணிங்கன்னு சொல்கிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார். சரி, இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணான நேரத்தை உங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.